வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். கல்லை நம்பி கஷம் வளரும், கஷத்தை நம்பி மீன் வளரும். உன்னை நம்பி வனம் பிரியும், பூவை நம்பி வந்திரையும். வேலி கண்டு பயிர் விளையும், மின்னல் கண்டு மழை பொழியும். உன்னை நம்பி நான் இருக்கேன், கரையடி மாட சுவாமி வந்தோ. விநாயகா சரணோ, சடி நாயகா
நினைத்து கஜமுகனை வதைத்த ஒற்றை கோமரனுக்கு கஜமுக பிள்ளையாரை காத்தருள வேண்டும் ஐயா அந்தரமாகவே வந்து பணிந்திட ரத்தி மிதி மிதிந்தகித்ததோமென சம்போ சம்போ தானே தன்னம் தன்னன்னை தானோ தானே தன்னம் தன்னன்னை தானோ அமர குருவரனை வெற்றி சாமி கொண்டாரிந்த மால்மாரோ சாமி சூரசண்டை முடித்தோ ஆறு சடைவாடி வேல்முரோ ஆன குரவள்ளி மணவா கந்தவடி வேல்முரு சாமி மால்மருக வேல்முரு ஆதிமாயனோட திருமுரு இங்கே அருபுரிய வேண்டும் இந்த ஐயாவோட வாசலில சாமி 21 கூட்டுரா சாமி 61 வந்தைகள் மூன்று முகம் கண்டவர் முப்பூரத்த ஆண்டவர் தாய முகனிய முகுடா முன்னால் வந்து அருபுரி ஏனாவில் கூடி இருப்பவர் தாய நல்வாக்கு சொல்பவர் இந்த நாவில் வந்து குடியேறும் ஏனாவதியில அருபுரி ஐயா இருக்கும் கூடி காத்தவர் ஈராத்து காரியா இங்கே இருந்து வரந்தரவுவே ஏதோ போயுள்ள பிறந்தவள் செல்ல பிள்ளளவ கருவா நாவதியில குடியேறும் கரியுருகி பிறந்தவள் காவக்கார கருப்ப சுவாமி கருப்பன் என்ற கருப்ப சுவாமி ஓடக்கார கருப்ப சுவாமி ஒய்யார தன்னல உடனே வந்து அருபுரி ஏதாயான வடக்குத்தியா அந்த ரூல வேணுமா அமிர்தத்தில பறந்தவள் சட்டென்னாதா கேத்திரவா ஐயா சுவாமி சங்கிலி பூதரா சமயத்தில அருபுரி ஆய கட்ட பேச்சு நெட்ட பேச்சு
கட்ட பேச்சு நட்ட பேச்சு கதை கருள வருவாயா மணிவிளக்கில் பிறந்தவுள்ள மாயாண்டி சுடலத்தே இந்த மதலைக்கு நீ அருபூரி கைலாசத்தில் பிறந்தவுள்ள கனகவரம் பெற்றவுள்ள ஐயா சுடர்வொழிவில் பிறந்தவுள்ள செல்ல பிள்ளை சுடலத்தே இந்த கரையடி தன்னதியில ஐயா வந்து நீரும் அமர்ந்ததாலே உனக்கு கரையடி சுடலை மாமே என்று பெயர் பெற்றது இந்த 1000 பேரி காத்தவர் அழகு பிள்ளை சுடலத்தே ஐயா முண்டம் போல உருண்டதே சத்ரோதி மண்டமாடா இங்கே சமயத்திலே அருபுரி ஐயா பாப்பாங்கோலம் தண்ணில் வா சாமி பாப்பாங்கோலம் சுடலத்தே இந்த பாலகைக்கு அருபுரி ஆழ்வா கூச்சி மாயா இந்த அடியாளுக்கு அருபுரி ஐயா சாலை ஓரம் அமர்ந்ததே அங்கே செட்டி வழி மறித்ததே அம்பிகையை இசக்கி அம்மா இருந்து வரம் தரவுவே ஐயா ஆசாத் நகர் தன்னதில உருத்துடனை அமர்ந்ததே உய்காட்டு சுடலத்தேவோ ஐயா உய்காட்டு சுடலத்தேவோ உடனே வந்தோ அறமுறியோ அடடே கைலாசத்தில் பிறந்த பிள்ளை கைலாசத்தில் பிறந்த பிள்ளை கனகவரம் வச்ச பிள்ளை சுடர்வொழிவில் பிறந்த பிள்ளை நல்ல பிள்ளை சுடலையா சொல்லி வரம் கொடுக்க வேண்டும் மாயானம் காத்தவர் மாயாண்டி சுடலையா மதலைக்கு நீ அருபுரி இந்த நல்ல வேளையில சுடுகாட்டு சம்பள ஐயாவை சுடலத்தேவோ சொல்லி வரம் கொடுக்கணும் ஒந்தனோட பிறவி பாடு ஒந்தனோட பிறவி பாடு ஓடி வந்து அருபுரி ஆண்டி மாயாண்டி சுடலை வையகத்தில் பேயாக வந்து பிறந்தாண்டி ஆண்டி மாயாண்டி சுடலை வருவார் நமக்கு ஒரு நாள் கவலை அது ஒன்னு வெள்ளி கைலாச ஒன்னு வெள்ளி கைலாச ஆணி பெண்ணார் முடிகொள்ளுங்கோ அரணாரோடு பார்வதியோ ஆனந்தமாய் கொழுவீரும் மூத்த மகன் கணபதியோ இளைய மகன் வேல்முருக ஐயா அமராவதி பட்டண ஐயா பிரம்மாவும் சரஸ்வதியோ அங்கே பிரியமுடன் குழுவிரும் அங்கே சத்தியலோகம் தன்னதியிலே சுவாமி சதீர் முகன் சரஸ்வதியோ அவர்கள் சந்தோஷமாய் குழுவிரும் அப்படி கொழுவிருக்கும்
மாமலையிலே ஆமோ சங்கரன் சதாசிவன் ஜற்பாகரன் ஆமா சாலாச்சுடன் காளாகலன் காமாதி கண்டனோடு சரி கண்கண்டன் திருநீல கண்டனாய சாச்சாதி சிவபெருமானோடு ஆமா யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியும் சிவனுமாகவே ஆதி கைலாசத்தில் குழுவிருந்து வருகிறார். ஆமா குழுவிருந்து வருகின்றார். அப்படி குழுவிருக்கக்கூடிய நாளையில என்ன என்ன எங்கள் ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு ஆமா கைலாச மாமலையிலே ஆமாம்மா அப்படி குழுவிருக்கக்கூடிய நாளையில என்ன இன்னும் யாரெல்லாம் குழுவிருக்கிறாரே ஆனா யாரெல்லாம் சாமே ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கூலி சந்திரோ ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு கங்காதேவி பகவானுக்கு தேவலோக ரம்பையல் திருநடனம் ஆடுவாளே ரம்பையவள் வருவாளே நடனமது ஆடுவாளே ஊர்வசியா வருவாளே உல்லாசமா பாடுவாளே மேனகையா வருவாளே மிருதங்கமும் பாடுவாளே சரஸ்வதி வருவாளே சரஸ்வதி வருவாளே சங்கீதம் பாடுவாளே ஆதி சக்தியும் கொலிவிருக்கக்கூடிய கைலாச மாமலையிலே ஆமா கைலாச மாமலையில் பார்த்தால் பார்வதி சரி என்ன நினைக்கா என்ன நினைக்கா பார்வதி பகவான் பக்கோ ஓடோடி வந்து இரு கரம் எடுத்து வணங்கி நின்றார். ஆமா வணங்கி நின்றார் பார்வதி. ஆண்டவா பகவானே பரம்பொருளே இந்த பாரும் வெள்ளி கைலாசத்தின் நாமல் மட்டும் ஆண்டால் போதுமா பகவானே ஈரேழு உலகத்தை படைக்க வேண்டாமா? ஆமா அது மட்டும் இல்ல பூலோகத்தை படைக்க வேண்டாமா? சரி மானிட மனுக்களை எல்லாம் பிறவி செய்ய வேண்டாமா வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவனாகிய சிவபெருமான் ஈரேழு 14 புவனத்தை தான் படைத்தார். ஈரேழு 14 உலகன்னா என்ன உலகண்ணே? ஈரேழு 14 உலகன்னா இந்திரலோகம் சந்திரலோகம் வாயுலோகம் வர்ணலோகம் தனலோகம் தவலோகம் பூலோகம் யமலோகம் என ஈரேழு 14 உலகத்தை தான் படைத்தார். அப்படி படைத்த போது 7 சத்தாசாதனம் சூழ்ந்த கடல்களையும் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களையும் பிறவி செய்தார். அது மட்டும் இல்ல ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்தால் மட்டும் போதாது இல்லையா? அதனோடு பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை பகல் 30 நாளிகை ஓய்வில்லா உழைப்பை கொடுத்தார். இரவு 30 நாளிகை ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையான தூக்கத்தை கொடுத்தார். அதனோடு என் ஆண்டவனாகிய சிவபெருமான் கல்லினுள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பைக்குள் இருக்கும் சிசுவையும் மொட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் கொட்டைக்குள் இருக்கக்கூடிய வண்டி இனங்கள் வரைக்கு தான் படைத்தார். அப்படி படைத்த போது படைத்தால் மட்டும் போதாது இல்லையா? படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி அளக்க வேண்டும் என்று அப்போ பார்த்தார். படி அளக்க வேண்டும் என்று என் ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதியால் இடமதிலே அளக்கும்படியினே வாங்குகிறார். அளக்கும்படியினே வாங்கி கொண்டு படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி அளக்க வருகிறார். எப்படி படி அளக்கிறாரே? ஆனா நாளி நல்லதனை எடுத்து நாளி நல்லதனை எடுத்து நாடு எங்கும் படி அளந்தா இங்கே நாடு எங்கும் படி அளந்தார்.
இருப்பார் அந்த கண்ணன் தங்கை இருப்பார் அப்போ ஆண்டவன் தாம் பகவான் ஐயா படைத்ததோரு மனுக்களுக்கு அங்கே படியளந்து முடித்து விட்டுவோ கைலைக்குள்ள வரா சுவாமி கைலாச மாமலை அந்த பகவானவர் வந்தவோ அங்கே ஆம ஓட்டு பலகை போட்டு பகவானைத்தான் நிற்க சொல்லி ஐயா கெண்டியில ஜலநீர பகவான் பாதத்திலே ஊச்சுவாளே அந்த பாரிஜாத மலரதைத்தான் பகவான் பாதத்தில போடுவாளே அந்த கலைத்து வந்த நல்ல பகவானுக்கு ஐயா பகவானுக்கு கலை பாரி பார்வதி கொடுப்பாளே களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரியும் சரி இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரியும் நான் கொடுக்க ஆமா அந்த காலத்துல ஆதிசக்தியான பார்வதி களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரியும் ஆமா இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரியும் கொடுத்தாளாம் சரி கணவன கண் கண்ட தெய்வமா மதித்து வைத்திருந்தாள் சரி அதாவது கைலாசத்துல பார்வதி பகவானுக்கு பாத பூஜை பண்ணதுதான் சரி இப்ப பூலோகத்துல மக்கள் எல்லாம் பண்ணுவாங்க ஓ மக்கள் எல்லாம் அதான் எல்லாத்தையும் போட்டு மிதிக்காங்களா ஏயா மிதிக்காங்க அது பாத பூஜை இல்லையா அது பாத பூஜை கிடையாது அது நீங்க செஞ்சுட்டு வந்த தப்புக்கு மிதி நாங்க செஞ்சு வந்த தப்புக்கு மிதியா ஆமா நைட் ஃபுல்லா எங்க போறதுனே தெரியாம போயிட்டு ரெண்டு ஆளா வந்தா என்ன செய்வா மிதிக்கதான செய்வா அப்ப பாத பூஜை உங்களுக்கு பண்ணுவாளா ஐயா அத பாத பூஜைங்க அப்படிதான் இருக்கும் அப்ப அப்படித்தான் இருக்கும் அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன படியளந்து கைலாசம் அமலையிலே அமர்ந்த போது மறுநாள் பொழுது விடிந்தது பகவானுக்கு கைலாசத்துல என்ன வேலை என்ன வேலை அதாவது படைப்பது பிரம்மதேவன் காப்பது கண்ணபிரான் படியளப்பது பரமசிவன் பகவான் அதனாலே ஆண்டவனாகிய சிவபெருமான் மறுநாள் பொழுது விடிந்த போது என்ன செய்கிறாரே ஆனா பார்வதியால் இடமதிலே அளக்கும்படியினை வாங்குகிறார் வாங்கிக் கொண்டு கைலையை விட்டு வெளியே வரக்கூடிய வேளையில் ஆண்டவா பகவானே என்று இரு கரம் எடுத்து நின்று வழிய மறைச்சார் ஐயா ஒரு மனுஷன் போகும்போது எங்க போறன்னு கேட்க கூடாது போகும்போது எங்க போறன்னு கேட்கலாமா கேட்கவே கூடாது அப்போ பார்த்தார் என்ன அப்பேற்பட்ட பார்வதி வழிமறித்த போதும் சரி ஆண்டவா பகவானே இது நாள் இதுவரைக்கும் நீங்கள் படியளக்க போகும்போது இந்த பார்வதியை ஒரு நாளாவது நீங்கள் அழைத்து போன நாள் உண்டா என்னைக்கா நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாம் அழைத்து போன நாளே கிடையாது அதனாலே பகவானே என்ன சுவாமி பகவானோட படியளப்பே பகவானோட படியளப்பே இந்த பார்வதி நாம் பார்க்கணுமே ஈசனோட படியளப்பே இந்த ஈஸ்வரியால் பார்க்கணுமே சிவனாரோட படியளப்பே சக்தி நானும் பார்க்கணுமே சொன்னதோரு வேளையில நீ கைலாசத்திலே இருந்திடம்மா கடவுள் மட்டும் படியளந்து வருகிறேன் என்று சொல்ல அப்போ பார்த்தார் ஏன்னா நாம் படைத்த மனுக்களை பல விதமாக படைத்திருப்பேன் கூன் குருடு செவிடு நொண்டி மூக்கரை ஊனமுள்ளவர்கள் ஊனமற்றவர்கள்
தொட்டகதை குறைகள் பாடு தொட்டகதை குறைகள் பாடு தொந்தி கணபதியே அருள்புரிவா சீலை இசைகள் பாடு மகனே வந்து அருள்புரிவாமி ஆதி வெள்ளி கைலாச அங்கே ஆண்டவன் தம் பகவான் அங்கே படைத்ததோரு மனுக்களுக்கு ஐயா வடியளக்க வேண்டும் அங்கே பார்வதியா இடம் மதியில அளக்கும்படி வாங்கியல்லோ வருகிற வேளையிலே ஆதிசக்தி பார்வதியா ஐயா பகவானோட படியளப்பு பகவானோட படியளப்பு இந்த பார்வதி நாம் பார்க்கணுமே ஆதிசக்தி சொன்ன போது அதே கேட்டம் பகவான் ஏ அம்மா பார்வதி 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 நான் படைத்த மனுக்களை பலவிதமாக படைத்திருப்பேன் பார்வதி கூன் குருடு செவிடு நொண்டி மூக்கர ஆமா ஊனமுள்ளவர்கள் ஊனமற்றவர்கள் என பல விதமாக படைத்திருப்பேன் பார்வதி ஒருவரை பணக்காரரா படைத்திருப்பேன் ஆமா படைச்சிருப்பேன் இன்னொருவரை பண்டாரமா படைத்திருப்பேன் ஆமா படைச்சிருப்பேன் இதெல்லாம் என்னுடைய படைப்பம்மா ஆமா அதனால நீனோ இரக்க குணமுடையவள் ஆமா இரக்க குணம் உள்ளவா அதனால நீ கைலாசத்தில் இருந்திடம்மா ஆமோ கடவுள் மட்டும் படியலக்க போய் வருகிறேன் என்று சொல்ல அப்போ பார்த்தா இந்த ஆண்டவன் படியலக்கத்தான் போறாரா சரி இல்ல ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய படியை தான் எண்ணுதாரா என்ன செய்தாரு பகவான் அப்படி எண்ணிக்கொண்டு இருக்கும் போது ஆண்டவன் பார்வதியிடத்திலே சொல்லிவிட்டு படியலக்க பயணம் வர சரி அப்போ ஆதிசக்தி தன்னை தானே ஒரு யோசனை கொண்டார் என்ன நினைக்கா என்னம்மா இன்றைக்கு இந்த ஆண்டவன் பகவான நாம பரிசோதனை செய்யணும் பரிசோதனை செய்து பார்க்கணும் அப்படி பரிசோதனை செய்யணும்னா என்ன செய்யலாம் என்னமா செய்யணும் என்று மனமதிலே எண்ணிக்கொண்ட பார்வதி 5 தொழில்களுக்கும் அதிபதியான விஸ்வகர்மாவை வரவழைத்து அப்பேற்பட்ட விஸ்வகர்மாவை வரவழைத்து என்ன சொல்லுகிறாரே ஆனா என்னமா சொல்லுகிறா என் மகனே விஸ்வகர்மா என் மகனே விஸ்வகர்மா அப்பா எந்த நூட வார்த்தைகே ஐயா என் மகனே தெய்வத்தை ஈஸ்வரியால் வார்த்தைகே அப்பா காஞ்சூரம் கம்பு கட்டி சிமிழ் உண்டு அங்கே சிமிழுக்கு ஏத்த வர்ணந்தி சிறப்புடனே கொண்டு வாரோ ஐயா சொன்னதோரு வேளையே அந்த பாலகந்தாம் விஸ்வகர்மா சுவாமி ஆட்டும் என்று சம்மதித்தோ அந்த காஞ்சி ஊர்னோம் கம்பு வேண்டி ஐயா எங்கு போவோமே ஐயா எகி வழி வரா ஐயா காஞ்சூரம் கம்பு வெட்ட சுமல இருக்கும் அங்கே ஏற்றதோரு இமயமாலை
ஏதாவது உயிர்களை பிடித்தடைக்கணும்னா என்னம்மா எந்த உயிரை அடைக்கலாம்? யானை அடைக்க முடியாது. யானையை அடைக்க முடியுமா ஐயா? யானையை அடைக்க முடியாது. அப்ப வேற எந்த உயிரை அடைக்கலாம்? ஒட்டகம். ஐயா யானையே சேராதான், ஒட்டகம் மட்டும் சேர்ந்துருமா? எந்த உயிரை அடைக்கணும்? தாளக்கார அண்ணாச்சி அடைச்சிருவோமா? அவரும் சேர மாட்டார். இப்பேற்பட்ட சிமிழுக்குள்ளே அடைக்க வேண்டுமையானா என்ன எந்த உயிர் அடைப்போம் என்று கைலாசம் மாமலைய பார்க்க சரி சாரையா போகுது. என்னதையா போகுது? சிச்சரும்பு. சரி அப்பேற்பட்ட சிச்சரும்பை பிடிக்க வேண்டும் என்று சுவாமி ஆதிசக்தி பார்வதியா அந்த கைலாச வாசலில ஐயா சிச்சரும்பு தனை எடுத்தோ அதில் ஆணரும் பெண்ணரும் ஐயா கைலாச வாசல்ல சிச்சரும்பு போது. சரி ஆணெரும்பு பெண்ணெரும்பு எப்படி கண்டுபிடிச்சா? பேண்ட் சட்டை போட்டிருந்தா ஆணெரும்பு. பேண்ட் சட்டை போட்டா ஆணெரும்பு. ஆமா இப்ப பெண்களும் பேண்ட் சட்டை தான் போடுதாங்க. ஆமா சுடிதார் போட்டா பெண்ணெரும்பு. அப்படி இல்லையா, ஆணெரும்புன்னா வீரத்தோடு மீச இருக்கும். அதனால ஆணெரும்பையும் பெண்ணெரும்பையும் நரநார தேவி கையில் பிடித்து சுவாமி அதுதருண வேளையிலே சிமிழாதில அங்கே ஆணரும் பெண்ணரும் அந்த அரணார் தேவி தான் அடைத்தார். அங்கே அடைத்ததோரு வேளையில அங்கே திருக்காணி போட்டும் போட்டு முந்தான வட்டதில அங்கே முடிகொழியா பார்வதியா முந்தானையில் தான் முடிந்து எக்குள் சொருகுவாளே பார்வதி எக்குள் சொருகுவாளே அந்த ஈசன் தேவி பார்வதியா எக்களுக்குள்ள சொருகி வச்சிருக்கா. சரி அப்படி இருக்கும்போது ஆண்டவனாகிய சிவபெருமான் படியளந்து முடித்து கைலாசம் வரும்போது சரி பாத பூஜை பணிவடி பண்ணுவது யாருக்கு வழக்கம்? சரி பார்வதிக்கு. ஆனா அன்றைய தினம் அதில என்ன பார்வதி மௌனமா இருக்கின்றார். என்ன எதுக்கு இருக்கா? எப்படி இருக்கிறாளே? ஆனா இருக்கின்றா அவ நீட்டினகால் மடகளையே உந்த கூந்தல் பார்வதி முடியலையே பார்வதி
இருக்க நீட்டின காலம் அடக்காமலும் ஆமா அவுந்த கூந்தலம் முடியாமலும் ஆமா கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய காரணம் என்ன என்ன காரணம் பார்வதி? அது மட்டும் இல்ல எனக்கு எப்பவும் செய்யக்கூடிய பணிவடையை ஏன் செய்ய பணிவடை ஏன் செய்யல பார்வதி? பார்த்தா என்ன ஆண்டவன் இடத்துல என்ன கேட்கா என்ன என்ன கேட்கின்றா? ஆண்டவா பகவானே பகவானே நீங்க படியளக்க போனீங்களே ஆமா படியளக்க போன போது என்ன அனைத்து உயிர்களுக்கும் நீங்க படி அளந்தீங்களா? படி கண்டிப்பா பட்டினி இல்லாம படி அளந்துட்டேன் பார்வதி. ஏ அம்மா ஒரு நாளும் இல்லாத திருநாளா என் மேல உனக்கு சந்தேகம் வர காரணம் என்ன? காரணம் என்ன பார்வதி? சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்க ஆமா சந்தோஷம் எல்லாம் போயிடும். ஆமா போயிரும் சந்தோஷம் எல்லாம் போயிரும். வாழக்கூடிய வாழ்க்கையும் என்னம்மா இல்லாமலே போயிடும். ஆமா எதனால? சந்தேகத்தினால. ஆமா எது வந்தாலும் சந்தேகம் வரக்கூடாது, வரவே கூடாது. ஆமா ஒரு பெண்ணா பிறந்தவ சந்தேகப்பட்டான்னு வைங்க என்னம்மா வாழ்வது வரைக்கும் அவ்வளவுதான். அதுதான் சரி அப்போ பார்த்தா என்ன ஆண்டவா பகவானே நான் கேட்டதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். அனைத்து உயிர்களுக்கும் நீங்க படி அளந்தீரா? படி அளந்துட்டேன் பார்வதி. ஏ அம்மா கல்லினில் இருக்கும் தேரைக்கும் தாயால் கரு பையக்குள் வாழ்ந்து வரக்கூடிய சிசுவுக்கும் முட்டைக்குள் இருக்கக்கூடிய குஞ்சுவுக்கும் நான் படி அளந்தேனே அம்மா. ஆமா இதுல உனக்கு என்ன சந்தேகம் பார்வதி? அது மட்டும் இல்ல ஏன் இதெல்லாம் பகவான் சொல்லுதாரு? எதுக்கம்மா? அதாவது தாயால் கருப்பையுக்குள்ளே வாழ்ந்து வருகிறதே 5 மாத கற்பம் 10 மாத கற்பம். ஆமா அது வளரும்னா யாருடைய அருளால? ஈசன் என்னுடைய அருளால தானே. அது மட்டும் இல்ல ஒரு பாறையானது உருவத்தால ரொம்ப பெரியது. ஆமா தெரியுது. ஆனா அதுக்குள்ள வாழ்ந்து வரக்கூடிய தேர தவளை யாரால வாழுது? பகவானோட படியளப்புனால வாழுது. ஆனாலும் சந்தேகம் தீராத பார்வதி இடத்துல என்ன பகவான் சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகின்றா? ஆன போதிலும் அவரும் விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. சரி அம்மா என்னால படியளக்க முடியாவிட்டாலும் ஆமா பார்வதி உன்னாலே முடியும் அம்மா. முடியும் பார்வதி. அது எப்படி? ஏன்னா என்ன பகவானோட இடப்பாகத்துல பார்வதி வரம் வாங்கியிருக்கா. ஆமா வரம் வாங்கிக்கிறா பார்வதி. அப்போ நான் படி இழந்தால் என்ன, நீ படி இழந்தால் என்ன? ஆமா படி இழந்தால் என்ன? அப்போ பார்த்தா என்ன அது மட்டும் இல்லையே பார்வதி. சரி உந்தன் முந்தானையில் இருக்கக்கூடிய 2 சிச்சரம்புக்கும் ஆமா நான் ஆண்டவன் படி இழந்திருக்கேன் பார்வதி. அது எப்படி முடியும்? ஒரு நாளும் முடியாது என்று சொல்ல. சரி அப்போ பார்த்தா என்ன நம்பிக்கை இல்லாத பார்வதியானவள் ஆமா என்ன செய்கிறாரே? ஆனா என்னம்மா செய்கின்றா? முந்தானை எடுத்து பாரு என்று பகவான் சொன்னபோது மனசுல நினைக்கியா? என்ன நினைக்கியா? ஒரு பெண்ணா பிறந்தவா பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவாங்கம்மா. பின்னாடி நடக்குது முன்னாடியே தெரிஞ்சாலும் ஆமா பெண்கள் எல்லாம் எதை செய்யாதையோ அதைத்தான் செய்யும். பிடிவாதத்தை மாத்த முடியாது. பிடிவாதம் ஆமா வாதத்துக்கு மருந்து உண்டு. ஆமா உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து உண்டா? கிடையாதுமா. அப்ப என்ன செய்தாராம்? என்ன செய்கின்றா? ஆண்டவன் சிவபெருமான் முந்தானையில் இருக்கக்கூடிய சரி 2 உயிர்களை எடுத்து பார்க்க சொல்ல. ஆமா அப்படி சொன்னது ஒரு வேளையில என்னம்மா என்ன செய்கிறாரே? ஆனா என்ன செய்கின்றா? சமய முந்தானையை உழைக்கால முடிகொடியா பார்வதியா அங்கே முந்தானையை தான் உழைத்தோ அந்த சிமிழதை தான் எடுக்கால அந்த திருக்காணி பூட்டுடைத்தோ அங்கே அது தரணும் பார்வதி பார்க்காரே பூட்டுடைத்தோ சாமி திருக்காணி பூட்டுடைத்தோ திருக்காணி பூட்டுடைத்தோ ஆதிசக்தி பார்வதியா சிமிழதை தான் பார்க்கா அந்த சிமிழு கூட்டை பார்த்தவோ என்ன நடக்குதானா? அடைத்து வைத்த சிச்சரும் ஆணரும் பெண்ணரும் அங்கே திணையரிசி கவி கொண்டு அது ஒண்ணு மட்டும் ஒண்ணு ஓட்டு
ஆமா உண்ணு மட்டும் உண்ணு போட்டு உண்ண முடியாமல் வைத்திருக்கு ஆமா திங்கு மட்டும் தின்னு போட்டு ஆமோ திங்க முடியாம மிச்சத்தை தலவாணியா வச்சு உறங்குது ஆமா உறங்குது அப்பம் பார்த்தால் பார்வதி சரி ஐயையோ என்ன பகவான் என்று நினைத்தோமா இப்படி பரிசோதனை செய்து விட்டோமே ஆமோ அப்பம் பார்த்தா என்ன ஆண்டவன் இடத்திலே ஓடோடி வந்து என் ஆதிசக்தி பார்வதி என்ன கேட்கிறாளே ஆனா என்னையா கேட்கின்றா ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே இந்த ஆதிசக்தி வார்த்தைகளும் அறியாமல் செய்த ஊற்றோ அரணாரிகள் பொறுக்க வேண்டும் தெரியாமல் செய்த கூச்சோ ஆதி சிவனாரே பொறுக்கணுமே நான் பார்வதி நான் செய்த கூச்சோ நான் பார்வதி நான் செய்த கூச்சோ ஆதி பகவானே பொறுக்கணுமே செப்புக்குள்ள இருந்தாலும் இந்த சிவனறியா மாயம் உண்டா மாயம் உண்டா பார்வதி அறைக்குள்ள இருந்தாலும் அரணுக்கு தெரியாத மாயமே கிடையாது பார்வதி அப்ப என்ன செய்தாலாம் என்னமா செய்கின்ற பார்வதி மனசுல நினைக்க ஐயோ பகவான் என்று விளையாட்டுக்கு பரிசோதனை செய்தோமே இப்படி பின்னாடி நமக்கே இடைந்தல் வந்து விட்டது அப்போ பார்த்தால் பார்வதி ஆண்டவன் சிவபெருமான் இடத்துல தெரியாமல் செய்தோம் என்று மன்னித்து கேட்டு அப்படி இருக்கக்கூடிய வேளையில என்ன ஏ அம்மா பார்வதி நீ செய்த தவறனைத்தையும் நான் மன்னிப்பேன் எனக்கு செஞ்ச பாரு ஒரு பாவம் அத மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் பார்வதி அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்ன போது என்ன செய்தாராம் ஆண்டவன் சிவபெருமான் சொல்லிவிட்டு கைலாச மாமலையிலே அமர்ந்திருக்க பார்வதிக்கு மனசு உறுத்து ஏன்னா பகவான்கிட்ட நம்ம பரிசோதனை செய்துட்டோம் சரி எது சாபம் கொடுத்துருவாரா என்று எண்ணிய போது பார்வதி நினைக்கா அதாவது இந்த ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்தார் நாம செய்த தவற மன்னித்தார் பாவத்தை மறக்கவில்லை என்று சொன்னாரே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்ததே ஆனா அதை தீக்கணும்னா யாரால முடியும் குழந்தையாலதான் முடியும் சரி அப்பான்னு சொல்லி முந்தி வேட்டிய பிடிச்சா போது சண்டை அங்கேயே போயிடும் மறந்துடுவாங்க எல்லாத்தையும் அப்ப ஆண்டவன் இடத்திலே ஓடி வந்து ஆண்டவ பகவானே உங்களோட இடம் அதிலே எனக்கு ஒருவர வேண்டும் சுவாமி ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைக்கு உங்களோட இடம் அதிலே ஒரு நல்ல வரம் அதுதான் எந்தனுக்கு வேண்டும் ஐயோ சொன்னதொரு வேளையிலே இந்த நல்ல வேளையிலே செய்ததொரு பாவந்திற்கு குழந்தை வர எனக்கு வேண்டும் சொன்னதொரு வேளையிலே எடியம்மா பார்வதியே
தந்தேன் உனக்கு தந்தேன் ஐயா அந்த நல்ல கணபதியோ அவன் உன் பேச்ச கேட்கலைய அவன் என் பேச்ச கேட்கலைய ஐயா தாயை போல பெண்ணை கேட்டு அங்கே சந்தி தோறும் போயமந்தா இளைய மகன் வேலவன அம்மா இன்பமோடு உனக்கு தந்தே ஐயா அந்த நல்ல வேலவன் அவன் உன் பேச்ச கேட்கலையே அவன் என் பேச்ச கேட்கலையே வள்ளி மேலே ஆசை கொண்டு வள்ளி குரத்தி மேலே ஆசை கொண்டு பழனி மலையோரம் போயமந்தா எடி பெண்ண பார்வதிய மூன்றாவது பிள்ளையதா இந்த முக்கணனும் கொடுத்தேன் நானா அவன் உன் பேச்ச கேட்க மாட்டான் அவன் என் பேச்ச கேட்க மாட்டான் அவன் உன்னையவும் மதிக்க மாட்டான் அவன் என்னையவும் மதிக்க மாட்டான் ஐயா கட்டுக்கு தான் இருக்க மாட்டான் அவன் கைலாசத்தை காக்க மாட்டான் அவன் மாயானோ போவாண்டே அவன் மாயானோ போவாண்டே மாண்ட வேணும் திருமாண்டே சுடுகாடு போவாண்டி சுட்ட வீணம் திம்பாண்டி அவன் இடுகாடு போவாண்டி அவன் இறந்த வீணம் திம்பாண்டி அவன் பிள்ளையா பிறக்க மாட்டான் பிள்ளையா பிறக்க மாட்டான் அவன் பெய்களுக்கு ராஜா உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான் மிதிக்க மாட்டான் ஐயா மதிக்க மாட்டான் கட்டுக்கு இருக்க மாட்டான் கைலாசத்தை காக்க மாட்டான் அது மட்டும் இல்ல மாயானம் போவான் சுடலம் மாண்டபனத்தை திம்பான் சுடுகாடு போவான் சுடல சுட்ட பிணத்தை எல்லாம் திம்பாண்டி அதனாலே பார்வதி மூத்த மகன் கணபதிய உனக்கு முதல் பிள்ளையா தந்தேன் ஆனா உன்னை போல தாயை போல பெண்ணை கேட்டு தலைமகன் சந்தி தோறும் போய் இருக்கு ஒரு இடத்த விட மாட்டான் எதுக்கு ஐயா எங்கெங்க இடங்களுக்காக போய் உட்காந்துக்கிடுதான் அது மட்டும் இல்ல அப்பேர்பட்ட கைலாச மாமலையிலே ஆமாம்மா அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட வேளையில ஆண்டவனாகிய சிவபெருமான் இப்படி சொல்ல ஆதிசக்தி பார்வதி சொல்லுறா என்ன சொல்லுகின்ற ஆண்டவா பகவானே ஆனாலும் ஆகாட்டாலும் உதவனாலும் உதகாவிட்டாலும் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் பகவானே அப்படி சொன்னதுதான் தோஷம் என்ன 2 பேருக்கும் கைலாச மாமலையிலே தர்க்கம் அது நடக்க நாமலை எல்லாம் சுமக்காலே சரி யாரையா யாரம்மா பூமாதேவி சரி பூமாதேவி பெண்கொடியானவள் நினைக்கா என்ன நினைக்கா அதாவது என்ன இப்ப இருக்கிற மாதிரி அந்த காலகட்டம் கிடையாதம்மா அந்த காலகட்டத்துல என்ன 300 வயது வரைக்கும் வாழ்ந்து இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க 200 300 வயதுனா லேசான காரியமா கிடையாதம்மா ஓட்டி வரைக்கும் எடுத்திருப்பாங்க அப்பேற்பட்ட சரி பூமாதேவியானவளுக்கு ஒரு என்ன கஷ்ட சூழ்நிலையின் காரணமாகவே என்ன சொல்லுகின்றா என்ன நினைக்கா என்னம்மா நினைக்கா
அதாவது பூமாதேவி பெண்கொடிக்கு உயிர் சுமைய தாங்க முடியல. ஆமா தாங்க முடியல. 200 300 வயது வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்கன்னா அங்க பிறப்பு மட்டும்தான் இருக்கு, இறப்பு என்பது இல்ல. இல்லை. அப்போ என்ன பூமாதேவி பெண்கொடியானவள் ஆமோ ஆண்டவனிடத்துல நம்ம உயிர் சுமைய கொஞ்சம் குறைக்க சொல்லணும் என்ற ஆதி வெள்ளி கைலாசத்துக்கு ஆமோ என் ஆதிசக்தி ஆண்டவன் பகவான் இடத்திற்கு பூமாதேவி பெண்கொடியானவள் எப்படி வருகிறாரே ஆனா சாமி ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவன் தான் பகவானோ கைலாச மாமலையே தர்க்கமது நடக்கும் போது பூமாதேவி பெண்கொடியா அழுதருணோ வராரே பகவான் பக்கம் ஓடி வந்து என்ன என்ன சொல்லுவார் பூமாதேவி பெண்கொடியா ஆண்டவனே பகவானே அந்த மகள் வார்த்தைகள் சொன்னது ஒரு வேளையில பூமாதேவி பெண்கொடியா பகவான் முன்னால் ஓடி வந்து நல்ல கரம் எடுத்து கடவுளையும் வணங்குவார் ஆண்டவனே பகவானே பகவானே இந்த பூமாதேவி வார்த்தைகளோ ஐயா பகவானே ஆண்டவா பகவானே பகவானே. அதாவது உலகத்திலே நீங்க படைத்ததுதான் படைத்தீர்கள், எனக்கு உயிர் சுமைய கொஞ்சம் கூட தாங்க முடியல பகவானே. அதனால கொஞ்சம் உயிர் சுமைய நீங்க குறைச்சு தரணும் பகவானே. அப்ப பார்த்தா என்ன ஆண்டவன் சிவபெருமான் சரி ஆட்டும் என்று சம்மதித்து என்ன செய்தாராம்? என்ன செய்கின்றார்? ஏ அம்மா பூமாதேவி, பூமாதேவி நீ சொன்ன வாக்குப்படி உனக்கு உயிர் சுமையை உரைத்து தரேன் என்று சொல்ல அப்ப பார்த்தார் ஆண்டவன். ஆமா என்ன செய்கிறார்? தேவலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரன் குளிச்சபையிலே இருக்கக்கூடிய வள்ளுவரை வரவழைத்தார். வள்ளுவரை வரவழைத்து ஐயா என்ன வள்ளுவரை இன்றைய தினத்துல நீங்கள் பறையோசை அடிக்க வேண்டும். எப்படி அடிக்கணும்? எப்படி அம்மா? பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனியும் இருக்க கனிந்த கனி மட்டும் உதிரும்படி அடிக்க சொன்னோம். ஆமா பார்த்தார். ஆட்டும் என்று சம்மதித்து அப்பேர்பட்ட வள்ளுவரானவர் எங்கே வருகிறார்? பூலோகத்திற்கு வந்து ஒத்த முரசையை எடுத்துக்கொண்டு வெள்ளை யானை மேலே அமர்ந்து கொண்டு ஒரு தட்டுதான் தட்டுதாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒண்ணுமே வரல. எப்படி வரும்? எதனால? இந்த வள்ளுவருக்கு கோபம் வந்தாதான் சாபம் கொடுப்பாரு. அப்ப என்ன செய்தாராம்? நாரதர் வருகிறார். நாரதர் வருகிறார். அவருக்கு என்னையா வேலை? என்ன வேலை? கலகத்தை உண்டு பண்ணணும். ஆமா, ஒரு குடும்பத்தை நாலு குடும்பம் ஆக்கிறாரு. ஆமா ஐயா, என்ன நாரதர் இருந்தாலும் அவர் கலகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. அப்பேர்பட்ட நாரதரோ என்ன செய்கிறார்? அங்க இருக்கக்கூடிய 5-6 பாலகர்களை அழைத்தார். அதாவது சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைத்து நாரதர் என்ன செய்கிறார்? டொக்கு டொக்குன்னு அடிக்காரு பாத்தியா? அவர் ஒரு லூசு. சரி, ஒண்ணுக்கு ரெண்டா சொல்ல அப்ப என்ன செய்யும்? சின்ன பிள்ளைகிட்ட ஒண்ணு சொன்னா போதும். அது என்ன செய்யும்? ஒரு கல்ல எடுக்க சொன்னா 2 கல்ல எடுக்கும். அப்ப என்ன செய்ததாம்? அப்பேற்பட்ட குழந்தைகளானது கல்லை எடுத்து வாரி வள்ளுவர் மேல வீசுது. வள்ளுவர் மேல வீசும் போது வள்ளுவருக்கு வலி தாங்க முடியல. பிள்ளை சின்ன பிள்ளை எரித கல்லானது வலி தாங்க முடியல. பகவான் சொன்னதையும் மறந்து நாவு தடுமாறி எப்படி பறையோசை அடிக்கிறாரே. ஆனா எப்படியம்மா அடிக்கின்ற பறையோசை? ஐயா
பிஞ்சு ஊதிர பெஞ்சோரேர ஐயா காய் ஊதிர கனி மாயோரேர பெஞ்சோரேர ஐயா பிஞ்சு ஊதிர காயோரேர கலையோரேர ஐயா உதிர்க நல்ல உதிர்க என்றோ உதய என்றோ ஐயா உதிர்க என்று உதய என்று வள்ளுவர் அடிக்காரே வரையோத ஐயா உதிர்க என்று ஐயா பூவுதீர வெஞ்சுதீர காயுதீர கனியுதீர உதய பெஞ்சோரேர காயோரேர கனியுதய ஐயா பூவுதீர வெஞ்சுதீர காயுதீர கனியுதீர உதய காயோரேர காயோரேர கனவரே ஐயா உதிர்க நல்ல உதிர்க என்று உதய என்று ஐயா உதிர்க என்று உதய என்று வள்ளுவர் அடிக்காரே ஐயா உதிர்க என்றோ உதிர்க நல்ல உதிர்க என்று ஆமா உரைக்கு அடிக்காரு சரி பறையோசை அடித்ததுதான் என்ன என்ன நடக்கு என்னம்மா பூவுலையும் போது சரி பிஞ்சிலையும் போது போகுது காயிலையும் போது கனியிலையும் போது ஆமா கனிந்த கனி மட்டும் உதிராம அப்படியே இருக்கு 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 பூவுனா என்னய்யா என்ன என்னம்மா பூனை என்னது மல்லி பூவாமா ஐயா ஆ. பூவுனா தலைய வைக்கிற பூ இல்ல சரி பூவானா தாயால் கருப்பையுக்குள்ள வாழ்ந்து வருதே 5 மாத கற்பம் ஆமா ஆமா அதனைத்தான் பூ என்று சொல்வார் ஓ பூ என்பார்கள் பூ உதிர உதிர காய் உதிரன்னா ஆமா ஒரு குழந்தையானது பிறந்ததானா அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் காய் போல அழகா இருக்கும் 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 அதனைத்தான் காய் என்று சொல்வார்கள் சொல்லுவார்கள் பூ உதிர பிஞ்சு உதிரன்னா பிஞ்சு உதிர காயும் உதிர ஆமா காயின்னா காயினா கொஞ்சம் காவெட்டாதான் இருக்கும் எங்க காவெட்டையா அதான் கேட்க அப்படி இல்லாம இப்படி இல்லாம இருக்கும் ஆமா அதற்கப்புறம் பார்த்தா என்ன கனிந்த கனி மட்டும் இருக்கும்படி அடிக்க அடிக்க சொன்னா கனிந்த கனினா என்னய்யா என்னது துவாலுக்கும் நரம்புக்கும் சொந்தம் இல்லாம ஆமா மாமியால மருமகளும் சண்டை போடுவாங்க பாத்தீங்களா அம்மா போடுவாங்க பத்திலா அப்பேற்பட்ட வயதானவர்கள் மட்டும் இருக்கும்படி வரையோசை அடித்தார் இருக்கணும் ஐயா என்ன தாயால் கருப்பையுக்குள்ள இருக்கே 5 மாத கருப்பம் ஆமா இந்த வள்ளுவர் கொடுத்த சாபத்தால சரி 5 மாத கருப்பமும் அழிந்து போகுது அழிந்து போகுது அது மட்டும் இல்ல என்ன என்ன குறைஞ்ச வயசுல உள்ளவங்களும் போறாங்க போறாங்க மணவட மாப்பிள்ளையும் இறந்து போறாங்க இறந்து போறாரு புல்லட்ல போறா உசுக்குன்னு மேல போயிருக்கான் போய்கிறாங்க அப்போ பார்த்தா என்ன ஆண்டவன் சிவபெருமான் இடத்துல நாம என்ன சொன்னோம் என்ன சொன்னோம் உயிர் சுமைய குறைக்க சொன்னோம் ஆமா சுமைய குறைக்க சொன்னோம்ல ஆனா நமக்கு பெண சுமையெல்லாம் இப்ப கொடுத்துட்டாரு பெற சுமையெல்லாம் அதிகமா கொடுத்திருக்காரு ஏன்னா ஒரு மனிதனானவர் ஆமா உயிரோட இருந்தாருன்னா யாருனாலும் தூக்கிடலாம் அசைச்சிடலாம் அசைச்சிடலாம் அதே மாண்டு மடிந்தாரையானா ஆமா அவரை தூக்க 4 4 ஆளு 8 காலு வேணும் 4 ஆளு வெயிட் இருப்பாரோ ஆமா அதாவது உயிரோட இருக்கும்போது யாருனாலும் நம்மள எங்கனாலும் தூக்கிட்டு போயிடலாம் இறந்துட்டாங்கன்னா அவங்கள தூக்க ஆளுன்னா முடியாது 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 அதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாரையானா என்னம்மா தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு 4 காலு தானே நடக்கையில 2 காலு தானே நடக்கையில 2 காலு 4 காலு தானே நடக்கையில 2 காலு கையில 2 காலு ஐயா உச்சி வேலுக்கையில 3 காலு 3 காலு ஐயா 3 காலு ஊருக்கு போகையில 10 காலு நம்ம ஊருக்கு போகையில 10 காலு 3 காலு ஆமா 3 ஊருக்கு போகலைய 10 காலு ஊருக்கு போகையில 10 காலு தத்தைக்கா புத்தைக்கா 4 காலுன்னா என்ன என்ன
ஒரு குழந்தையானது பிறந்ததே ஆனா சரி முத அதுக்கு நடக்க தெரியுமா? நடக்க தெரியாதுல. 2 காலு 2 கையும் வச்சுதான் ஊர்ந்து வரும். ஆமா அதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 கால். சரி தானே நடக்கையில 2 கால்னா என்னம்மா தனக்குன்னு ஒரு பிடிவாதம் பிடிமானம் வந்துட்டுன்னா ஆமா அது 2 காலிலேயே நடக்கும் 2 காலு. உச்சி விளக்கையில 3 காலுன்னா என்ன ஐயா ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிருச்சுன்னா சரி கையில ஒண்ணு இல்லாம நம்மளால நடக்க கூட முடியாது. கம்பு அதான் 3வது காலு. அதான் 3வது காலு. ஊருக்கு புகையில 10 காலுன்னா அது என்னமா 10 காலு? ஐயா என்ன நம்ம மாண்டு மணிந்தாரையான நம்மளை அழைத்து போக ஆமா 4 ஆளு 10 காலு வேணும். அம்மா 4 பேர் தூக்குவாங்கல்ல. 4 பக்கம் 4 ஆளு 4 பேருக்கும் 2 காலுனா 8 காலாச்சு. மேல படுத்திருக்க ஐயாவுக்கு 2 அவருக்கு 2 8 2ம் அவன் மட்டும் 10. அதான் ஊருக்கு போகையில 10 காலு. 10 காலோட போறாரு. அது மட்டும் இல்ல அந்த காலத்துல வீட்டுக்குள்ள மாடாக்குழின்னு எதுக்கு போட்டாங்க? எதுக்குமா? நம்ம ஊர்ல பாட்டி மாதிரி நிறைய இருக்கா கேப்போம். கேளுங்களேன். சொல்லுங்க பாட்டி. அதாவது ஊருக்கு போகையில 10 காலுன்னு சொன்னதே போல ஊருக்குள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் மாடாக்குழி வைத்திருந்தாங்களாம். விளக்கு பொறுத்து இல்லையா, மாமனார் மாமியார் தவங்கின காலம் இருந்துச்சுன்னு வைங்க. சரி நல்ல மருமவ வந்தானா என்ன செய்வா? வீடு துடைக்கும் போது மாமன் மாமியால வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. இவ என்ன மருமவா அப்படின்னு கொடுமைப்படுத்தா ரொம்ப பேசுவாங்க. அதனால வீடு முழுகும் போதோ எது செய்யும் போது மாமனார் மாமியால அப்பேற்பட்ட மாடாக்குழியில வைப்பாங்களாம். அந்த காலத்துல குறுகிடுவாங்க. அவங்க சாவே கிடையாது. அப்படி குறுகி சிறுசாயிருவாங்க. எப்படி பிறந்தோமோ அதே போல இருப்பார்களாம். ஆமா முதுகுல முள்ளெரும்பே இருந்ததாம் ஐயா. சரி அப்பேற்பட்ட வாழ்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுல தூக்கி மெல்ல இறக்குவா. ஆமா எனிய மாதிரி நினைச்சுக்கோங்க. எனிய மாதிரி நல்ல மரும வந்தான்னா நாளா என்ன செய்வேன் தெரியுமா? மாமனார் மாமியார பாப்பேன். எதுக்கு இந்த முத்தத்துக்கு காவலா இருக்கணும்? அதனால மாடா குழியெல்லாம் தூக்கி வைக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள குழிய தோண்டுவேன். மாமன மாமிய உள்ள போட்டு அப்படியே முடிச்சு தவசமும் கொடுப்பேன். கெட்டிக்கார மருமவா. ஐயா என்னைய மாதிரி மருமவ கிடைக்க எப்படி? அப்பா கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப பார்த்தா அப்பேற்பட்ட உமாதேவி பெண்கொடியானவள் பிணச்சுமையை தாங்க முடியாத காரணத்தினாலே ஏன்னா அந்த காலத்துல எரிப்பதற்கோ புதைப்பதற்கோ தெரியாது. அதை எல்லாம் ஒரு ஓரமாக ஈசான மூலையிலே வைத்ததுனால தான் அதுக்கு மயானம் என்று ஒரு பேர். அப்படி இருக்கும் போது பூமாதேவி ஆதி வெள்ளை கைலாச மாமலைக்கு ஓடோடி வந்து ஆண்டவா பகவானே உண்மை இடத்துல என்னையா கேட்டேன்? என்ன கேட்டேன்? உயிர் சுமைய தாங்க முடியல, கொஞ்சம் குறைச்சு தரேன்னு சொன்னேன். சரி ஆனா எனக்கு பிணச்சுமைய தாங்க முடியலையே பகவானே. ஆமா அம்மா பார்வதி ஏற்கனவே பார்வதி என்ற ஒரு குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்கா என்று 2 பக்கமும் பார்த்தா ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மா உமாதேவி அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்கவளை உமக்கு வேண்டாம். உன்னுடைய பிணச்சுமைய குறைக்க நானே பிள்ளையாக பிறக்கன் என்று சொல்ல என்ன செய்கிறாரே. ஆனா அம்மா உமாதேவி நீ அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்கவளை உனக்கு வேண்டாம் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன சொல்லுகிறாரே. ஆனா என்னமா சொல்லுகின்றார்? பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன் பிணச்சுமைய குறைத்துதான் பிறக்க போறேன். மதலையாக வந்து பிறக்க போறேன் மாயான சுருதிகளை பிறக்க போறேன். ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது பார்வதி நினைக்க
செய்த பாவத்தை தீர்க்க ஆமா ஒரு குழந்தை கேட்ட இல்லன்னு சொன்னாரு சொன்னாரு பகவான். இவர் பிள்ளையா பிறந்து சுமைய குறைக்கணும் சொல்லுதாரு. ஆமா இவரை சும்மா விடக்கூடாது. ஆண்டவா பகவானே நீர் பிள்ளையாக பிறந்திரையானா எங்கு எங்கு போய் பிறக்கியரோ அங்கு அங்கு வந்து நான் பிறப்பேன் என்று சொன்னார். ஏ அம்மா நீ பிறக்க போறன்னு சொல்லுதிய என்ன எங்க எப்படி பிறக்க போற எப்படியம்மா பிறக்க போற பார்வதி பிள்ளையாக நீரும் பிறந்திரானா பிறந்திரானா பேச்சியாக பிறந்திரானா மதலையாக நீரும் பிறந்திரானா பிறந்திரானா மாயான பேச்சியாக பிறந்திரானா ஏ அம்மா பார்வதி பாரு யாரையா பாக்க பகவான் பார்வதி செல்லமா கூப்பிடுறாரு. அவரு செல்லமா கூப்பிடுவாரு. அப்போ பார்த்தார் அப்பேற்பட்ட பார்வதியும் என்ன நான் பிள்ளையா பிறந்தா பேச்சியா பிறக்கன்னு சொல்லுதா பார்வதி. அது மட்டும் இல்ல நான் மதலையாக பிறந்தேனேயானா இவன் மாயான பேச்சியா வந்து பிறப்பேன்னு சொல்லுதா பார்வதி. உனக்கு என்ன வேணும் குழந்தை வரந்தன கேட்ட உனக்கு குழந்தை வரந்தாரேன் என்று என்ன சொல்லுகிறாரேயானா என்னமா சொல்லுகின்றா அம்மா நீ குழந்தை வரம் கேட்டிய எப்பேற்பட்ட குழந்தை வேணும் எப்பேற்பட்ட குழந்தை வேணும் பார்வதி சாமியே எண்ணி 8 நாளைக்குள்ளே உங்களோட இடம் அதிலே ஆளனில்லா ஆண் குழந்தை ஆண்டவனே கொடுக்கணும் புருஷனில்லா பூமானே கொடுக்க வேண்டும் கணவனில்லா கை குழந்தை கடவுள் நீங்க கொடுக்க வேண்டும். மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று எனக்கு வேண்டும் குளித்து நானும் விளையாட குழந்தை ஒன்று எனக்கு வேண்டும் ஐயா சொன்னதொரு வேளையிலே என்ன நடக்குதா ஐயா அதுதருண வேளையிலே ஐயா ஆண்டவன் தான் பகவானோ அந்த ஆண்டவன் பகவானோ ஐயா அதுதருணோ எது செய்வா கேட்டபோது சரி அப்படி இருக்கும்போது என்னம்மா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாடும் புலமையை ஆதரித்து பரித்தளித்த செல்வ பூமான்கள் எல்லாம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்பதோடு அதனோடு என்னம்மா இனியா ஸ்வீட் சரி மித்ரன் ரெஸ்டாரண்ட் சார்பாக இனியா அவர்களும் சபரி மித்ரன் அவர்களும் முகுந்தன் அவர்களும் அம்மு அவர்களும் இசாந்திகா அவர்களும் சுரேஷ் ஒர்க் ஷாப் அன்னார் அவர்களின் சார்பாகவும் நாமல் வில்லிசையினை பாராட்டி 100 லட்சத்தை அள்ளி வனம் கொடுத்து ஆதரித்து உள்ளார். இன்னும் நிறைய பேர் கொடுத்தாங்க, எனக்கு நிறைய பேர் தெரியாது. அதனாலே பரிசளித்த செல்வபுமான்கள் எல்லாம் என் கரையடி மாட சுவாமி கிருபையாலே எப்படி வாழ வேண்டுமே ஆனா வாழ வேண்டும் ஐயா வளர வேண்டும் ஐயா வளர வேண்டும் கரையடி மாட சுவாமி
கையிலே போல ஐயா நோயற்றதொரு வாழ்வோடு குறை வச்ச நல்ல செல்வத்தோடு முள்ளு அது முறைந்திடாமல் ஐயா முறித்த கொப்பு வாடிடாமல் மாயாண்டி சுடலையோட அருளாளே ஐயா அருளாளே கையிலே போல ஐயா அருளாளே பரிசளித்த செல்வ உமான்கள் எல்லாம் என் கரையடி மாடசுவாமி அருளாலே வாழ வேண்டும் என்று ஐயாவை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்போ ஆதிசக்தியான பார்வதியால் இடமதியிலே ஆண்டவன் சிவபெருமான் கேட்ட போது அம்மா குழந்தை வரம் கேக்கிய கணவன் இல்லா கை குழந்தை எப்படி கொடுக்க பார்வதி மட்டும் இல்ல எத்தனை நாளுக்குள்ள வேணும் கேட்ட போது அதையும் சொன்னாலும் ஆண்டவா பகவானே உங்களோட இடமதியில எண்ணி 8 நாளைக்குள்ள எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும் பக்கம் வைத்து விளையாட வாழகந்தா எனக்கு வேணும் நான் மடியில் வைத்து விளையாட ஐயா விளையாடு மதலை ஒன்று எனக்கு வேண்டும் சாமி மதலை ஒன்று எனக்கு குழந்தை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும் போது நீ கேட்கக்கூடிய குழந்தையோ கணவன் இல்லா கை குழந்தை அது எண்ணி 8 நாளைக்குள்ள கேக்கிய அது எப்படி முடியும் பார்வதி? அது மட்டும் இல்ல 10 மாதம் முச்சு பெற்று பிறக்கக்கூடிய குழந்தையே அரையும் குறையுமா பிறக்கு ஊனத்தோட பிறக்க ஆனா எண்ணி 8 நாளைக்குள்ள கேக்கிய என்று சொல்ல பார்வதி அப்படியே உனக்கு குழந்தை வர வேண்டுமே ஆனா ஏ அம்மா பார்வதி பூலோகத்துல மனிதர்கள் எப்படி தவம் இருக்கார்களோ அதே போல நீனும் தவம் இருக்கணும் பார்வதி எப்படி இருக்கணுமே ஆனா சாமி கைலாச மாமலையே அந்த வடக்கு கோட்டை வாசலில ஐயா தூண்டாத மணி விளக்கு ஐயா சுடர் விளக்கு அந்த மணி விளக்கு பக்கத்தில ஐயா 1000 மண்டபம் ஐயா தூண்டாத மணி விளக்கு அங்கே சுடர் விளக்கு எரியுதம்மா அங்கே தங்கத்தூணு முன்னாலே இந்த ஆதிசக்தி பார்வதியா வலது காலை மண்டி போட்டு முந்தானையை ஏந்து நானா எம்மா 3 போரி முத்து போரி முழு முழுன்னு விழுந்திடுமா சேர்த்து அங்கே பிடித்தையான சேர்ந்து மெல்ல உருண்டிடும் அனைத்து அங்க பிடித்தையா உனக்கு அருமை பிள்ளை பிறக்கும் அம்மா அப்போ சொன்னதோரு வேளையில அங்கே ஆதிசக்தி பார்வதியா சுவாமி பிள்ளை மேலே ஆசை கொண்டு வடக்கு கோட்டை வாசலில குளித்து நல்ல நீரா அவ ஈரத்தூயில் களையாமல் அந்த கைலாச மாமலையில் 1000 மண்டபத்தில் 32ஆம் தூணதில தங்க தூணு முன்னாலே என்ன செய்யுவாளா என்ன
சந்தனத்தால் கோலம் போட்டு அவ மாவு கொண்டு திரைமொழி மஞ்சளாலே கோலம் போட்டு அவ பாலு கொண்டு திரைமொழி அவ பன்னீராலே கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் அதில அவ குருத்து வாழை இறைவழைத்து அங்கே தேங்காய் பழம் தெச்சனைதான் அங்கே தேங்காய் பழம் தெச்சனைதான் அங்கே எடுத்து வைத்த பார்வதியா தேங்காய் தெச்சனையோ அங்கே எடுத்து வைத்த வேளையில ஐயா வலது காலை மண்டி போட்டு எங்கே ஆதிசக்தி பார்வதியா ஆயிரங்கால் மண்டபத்தில் தங்க தூணு முன்னால முந்தானைய இயங்குதா முந்தானைய இயங்கும் போது ஆண்டவன் தான் பகவான் ஐயா வண்டு போல வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்கு மணி விளக்கு மணி விளக்கு தூண்டுதாரே தூண்டாத மணி விளக்கு மணி விளக்கு சிவபெருமா தூண்டி வீட்ட வேளையில ஆதிசக்தி முந்தானை மூணு ஓரி முத்து ஓரி முழு முழுன்னு விழுந்திடுமா சேர்த்து நல்லா பிடிக்காத சேர்ந்து மெல்ல உள்ளுதையோ அனைத்து அங்க பிடிக்காத அம்மி போல உருளுதையா குழந்தைய தான் எடுத்துக்கொண்டு ஆதிசக்தி பார்வதியா அவ கைலாசம் வராரு அந்த கைலாசம் அந்த நதியில பிள்ளை என்று பார்க்கால பிள்ளை என்று பார்க்கால பயமுண்டமா இருக்குதையா மாமுண்டமா இருக்குதையா குழந்தை என்று பார்க்கால குளவி போல உருளுதையா அந்த பகவான் பக்க ஓடிவன் ஏ ஆண்டவா பகவானே 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 உங்கள்கிட்ட என்னையா கேட்டேன் குழந்தை வரம் கேட்டேன்னு ஆமா நான் குழந்தை வரம் கேட்டதுக்கு என்ன இப்படி குளவிக்கல்ல கொடுக்கலாமா கொடுக்கலாமா பகவானே குளவிக்கல்லாவதுக்கு ஆமா ரெண்டு பக்கம் பிடித்து இழுத்து அரைக்கிறதுக்கு பிடி உண்டு ஆமா ஆனா என்ன இந்த குழந்தைக்கு அது கூட இல்ல ஆமா இல்லையே யாரு வந்து என்கிட்ட குழந்தை கேட்டா யாரு கேட்டா பார்வதி கேட்டா யாரு வந்து கேட்டா இந்த குளவிக்குள்ள வச்சுக்கோனா கொடுக்க முடியும் கொடுக்க முடியாத அது மட்டும் இல்ல என்ன ஆண்டவா இது என்ன பிள்ளைன்னு கூட தெரியலையே தெரியல பகவானே அதனாலே ஆமா இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் உயிர் கொடுக்கணும் ஆமா உயிர் கொடுக்கணும் ஏம்மா நீ குழந்தை கேட்டிய ஆமா எப்படி கேட்ட எப்படி கேட்டேன் பகவானே எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தை வேணும் ஆமா அது எப்படி கேட்ட கணவன் இல்லா கை குழந்தை புருஷன் இல்லா புத்திரன் மன்னவன் இல்லாத மணி குழந்தை கேட்டையானா ஆமா அந்த குழந்தை இப்படித்தான் இருக்கும் 8 நாள் புள்ள இப்படித்தாமா இருக்கும் அது மட்டும் இல்லம்மா என்ன
இப்பேற்பட்ட கைலாசத்துல இந்த குழந்தைக்கு நான் உயிர் கொடுக்கணும்னா ஆமா முதல்ல அதுக்கு உரு பிடிக்கணும் உரு பிடிக்கணும் பார்வதி. உரு பிடிக்க வேண்டுமே ஆனா ஆமா யார் வரணும் ஐயா? யாரு? பிரம்மதேவன். பிரம்மதேவன் படைப்பது அவர்தானே. ஆமா அப்பேற்பட்ட பிரம்மதேவனை வரவழைத்து ஆமோ என்ன செய்கிறாரே ஆனா என்னமா செய்கின்றார்? ஆண்டவன் சிவபெருமான் வரவழைத்து ஆமா என்ன சொல்கிறார்? என்ன செய்கின்றார்? ஐயா பிரம்மதேவா, இந்த நல்ல குழந்தைக்கு நீர்தான் உருபிடிக்க வேண்டும் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து என்ன செய்கிறாரே ஆனா என்னமா செய்கின்றார்? முண்டம் போல உருண்ட குழந்தையை ஆமா பிரம்மதேவன் எடுத்துக்கொண்டு உருபிடிக்க வேண்டும் என்று எப்படி உருபிடிக்கிறாரே ஆனா எப்படியம்மா உருபிடிக்கின்றார்? பிரம்மதேவன் ஓடி வந்தோ பிரம்மதேவன் ஓடி வந்து பெற்றெடுத்த குழந்தைக்குத்தான் ஐயா உருபிடிக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்யுவாரா? கை கொடுத்தால் கால் கொடுத்தால் கண்ணு மூக்கு செவி படைத்தால் படைத்ததோரு வேளையில எங்க ஆண்டவன் தான் பகவான் ஐயா உருபிடித்த குழந்தைக்குத்தான் ஐயா உயிர் கொடுக்க வேண்டும் என்று அந்த பகவான் வந்து உயிர் கொடுத்த வேளையில் கைய கால உதறுதையா, கண்ணூருட்டி பாக்குதையா, சாமி கூவா நல்ல கூவா என்று குழந்தை குரலோசை போட்டிடுமா குழந்தையானது குவா குவா என்று குரலோசை போட்ட போது பார்வதி நினைக்கா என்ன நினைக்கா பேர்பட்ட குழந்தைக்கு ஆண்டவன் சிவபெருமானே உருவிடித்தீர்கள். அது மட்டும் இல்ல, இப்பேற்பட்ட குழந்தைக்கு நீங்களே பேர் நாமம் கொடுங்கள் என்று சொன்னது ஒரு வேளையில ஆண்டவன் சிவபெருமான் என்ன நினைக்காரு? நாம சுடலையா பிறந்தோமையானா இவ சுடுகாட்டு பேச்சியா பிறப்பேன்னு சொன்னால பார்வதி உருவிடித்த குழந்தையானது எப்படி இருக்கு? பெண்ணாக இருப்பதினாலே பேர்நாமம் எப்படி கொடுக்கிறாரே ஆனா கட்ட பேச்சு அம்மா நெட்ட பேச்சு அம்மா நெட்ட பேச்சு மணி விளக்கில் வந்து பிறந்ததாலே மாயாண்டின்னு ஒரு பெயரா சுடர் ஒளியதிலே பிறந்ததாலே சுடலை என்று ஒரு பெயரா உண்டம் போல வந்து உருண்டதாலே
கேட்டு பெற்றெடுத்தால் மட்டும் போதுமா? போதாது போதாதம்மா. அத வளர்க்கத்தான் பெரிய பாடு. ஆமா. பிள்ளை இருக்கவங்களுக்கு பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு கவலை, பிள்ளை இருக்குங்கவங்களுக்கு பிள்ளை இருக்குன்னு கவலை. ஆமா. இருந்தாலும் கஷ்டம்தான், சரி இல்லனாலும் கஷ்டம்தான். அப்ப என்ன செய்தாளா? என்ன செய்கின்றா? பெற்றெடுத்த திருக்குழந்தையை ஆமா தாளாட்டி சீராட்டி ஆமோ வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமா எப்படி தாளாட்டுகிறாளே. ஆனா எப்படிமா தாளாட்டுகின்றா? ஆரிர் அரிர் 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 ஆராரோ அங்கே ஆரிர் அரிர் 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 ஆராரோ ஆராரோ ஆரிர் அரிர் 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 ஆராரோ 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 ஆரிர் அரிர் 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 ஆராரோ. ஐயா கட்டிலில நான் இழந்து கதிகலங்கும் வேளையில், கட்டிலில நான் இழந்து கதிகலங்கும் வேளையிலே கைவேல மச்ச உண்டு தான் மகனே கோடி ஹரி 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 ஹராரோ ராரி 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 ஹரி ஹராரோ ஹராரோ. ஐயா கட்டிலில நான் உறங்க தொட்டிலில நீ உறங்க, தொட்டிலில நீ உறங்க கட்டிலில நான் உறங்க ஹரி 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 ஹராரோ ஹரி 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 ஹராரோ. ஐயா தங்க நல்ல தொட்டில் செய்து தளமகன் சுடலையத்தான் கரையாடி சுடலை மாடு. ஐயா தலைமகனை தான் அழைத்தோ அங்க தங்க நல்ல தொட்டிலில உறங்க வைத்த வேளையில சுவாமி என்ன என்ன நடக்குதானா? எங்க ஆதிசக்தி பார்வதியா கைலாசத்தில் உறங்க வைத்தோ அங்கே பகவான் பக்கம் போறாள். ஆண்டவன் தாம் பகவானுக்கு, ஆண்டவன் தாம் பகவானுக்கு அங்க பாத பூஜை பண்ணும். ஆண்டவன் மாயாண்டி சுடலையை உறங்க வைத்து விட்டு ஆமா அப்படி செல்லுகிற வேளையில என்ன நினைக்கா? என்னமா நினைக்கின்றா? அப்பேற்பட்ட பார்வதி பார்வதி பிள்ளை பக்கம் நின்னா பிள்ளை பக்கம் நிக்காருன்னு கணவர் சொல்லுவாரு. ஆமா அதனால சரி பகவானுக்கு பாத பூஜை பண்ண, பாத பூஜை பண்ணுவதற்காக புறப்பட்டாள். ஆமா புறப்பட்டதோர் வேளையில என்ன கைலாச மாமலையிலே என் தலைமகன் கரையடி சுடலை மாடன் ஆமோ படுத்து உறங்குகிற வேளையில என்ன என்ன செய்கிறா? என்னமா மாயானம் தன்னதில மாயான பேச்சு. ஆமா மகனை அழைக்கின்றா. வேட்டைக்கு போனல அப்ப என்ன செய்வா? என்ன என்ன செய்ய மாயானம் தன்னதில ஆமா என் மாயான பேச்சு பேச்சியம்மா எப்படி அழைக்கிறாரையானா? அழைக்கின்றா. ஏ என் மகனே சுடலாயா, என் மகனை சுடலாயா, அரும மகள் வார்த்தைகளோ கைலாச மாமலையே கண்ணை என்று உறங்கலாமோ? பூமாதேவி பெண்கோடிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த குலமகனே வரும் அம்மா கைலாச மாமலையே மாதாவாளு குடித்தையானா மணிக்கூடலும் நிறையாது பெத்தவள் குடித்தையானா மெத்த பசி யாராது? என் மகனை சுடலையா மாயான வந்தையானோ மாயானம் தன்னதிலே தலைமக சுடலையா மாண்டபீன வேகுதப்பா மாண்டபீனம் திண்டிடலாம் மணிக்கூடல நிறுத்திடலாம் சுட்ட பீனம் திண்டிடலாம் சுட்ட பீனம் சிறுகூடல
சுடலையா உடலையா உனக்கு மாண்டவீனோ வேகுதப்பா உனக்கு சுடுகாடு தன்னதில கரையடி சுடலை மாடா உனக்கு சுட்ட பீனோ வேகுதப்பா என் மகனை சுடலையா அம்பிகை ஈஸ்வரியா இந்த நல்ல வேலையில என்ன என்ன நடக்குதானா கரையடி சுடலையோடு கட்டு பேச்சு நட்ட பேச்சு காட்டுவன பேச்சியும்மா